ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பதிவுத்துறையில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது சொத்து விற்பனை தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்யும் போது அதில் தொடர்புள்ள தாய்ப்பத்திரத்தின் அசல் பிரதியை சரிபார்க்க வேண்டும் என பதிவு சட்டத்தில் தமிழக அரசு திருத்தம் செஞ்சுருந்தாங்க. இது 2022 அமலுக்கு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. இதன்படி அசல் தாய்ப்பத்திரத்தை தாக்கல் செய்தவர்களின் பத்திரங்களை பதிவுக்கு ஏற்காமல் நிராகரிக்க சார் பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. இந்த அதிகாரத்தை சார் பதிவாளர்கள் பயன்படுத்தும் நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட சொத்து தொடர்பான விடுதலை பத்திரத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தொடர்பாக மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் மனுதாரரிடம் அசல் தாய்ப்பத்திரம் கேட்காமல் தன் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஆவணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளணும் அப்படின்னு கடந்த செப்டம்பர் 27, 2024 தீர்ப்பளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் சார் பதிவாளர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றம் இம்மாதம் 3ஆம் தேதி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இதை அடுத்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அசல் ஆவணங்களை காட்டினால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் என சார் பதிவாளர்கள் பொதுமக்களை திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூல ஆவணத்தின் நகல் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள நகலை சரிபார்த்து பத்திரப்பதிவு செய்ய அறிவுறுத்தியிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சார் பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு பதிவுத்துறை கூடுதல் ஐஜி உத்தரவிட்டிருக்கிறாரு. ஸோ இது தொடர்பான சுற்றறிக்கையை பதிவுத்துறை கூடுதல் ஐஜி அனைத்து டிஜிபிக்கள் மாவட்ட பதிவாளர்கள் சார் பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் இனிமே பத்திரப்பதிவு ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட அசல் தாய்ப்பத்திரம் இல்லை அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பத்திரப்பதிவு ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.